ஹாய் மக்கா, நாங்கள் உங்கள் வில்லேஜ் கண்டர். இன்றைக்கி நம்ம ஸ்னேக்கட் ஃபிஷ்ஷிங் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பிடிச்சி 3 மீன் பிடிச்சோம். ஆனால் ஒரு மீன் தான் நமக்கு ஸ்ட்ரைக் வீடியோ கிடச்சிச்சு. இதான் நம்ம இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷிங் வந்த ஸ்பாட்டு. இந்த குளம் வந்து வற்றி குளத்தில் தண்ணி இல்லாமல் இப்போ தான் புதுசாக தண்ணி வந்திருக்கு. அதனால் மீன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸ்ட்ரைக் ரொம்ப இல்லை. நம்ம ஒரு 50 காஸ்டிங் பண்ணியிருப்போம். அந்த 50 காஸ்டிங்கில் தான் ஒரு ஸ்ட்ரைக் கிடச்சிச்சு. அதுவுமே 2 வாட்டி மிஸ் ஆகி தான் லாஸ்ட்டு தான் 3வது ஸ்ட்ரைக்கில் தான் மீன் அடிச்சிச்சு. வீடியோ தொடர்ந்து பாருங்கள், லாஸ்ட் தான் அந்த ஸ்ட்ரைக் இருக்கும். ஆனால் அடித்த 3 மீனுமே நல்ல சைஸ் மக்கா, நல்ல சைஸ் மீன். ஒரு மீன் குறையாமல் எப்படியும் ஒரு 1-1.25 கிலோ இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு 2 மீன் அடிக்கும்போதுமே நாங்கள் வந்து குளத்துக்குள்ளே இறங்கி நின்னோம். இதே ஸ்பாட்டில் தான் வேற ஒரு இடத்துல. மொபைல் எடுத்துகிட்டு போக முடியாதனால நாங்கள் வீடியோ எடுக்கலை. இது வந்து நாங்கள் கரையில் நின்று பிடிச்சனால நாங்கள் வீடியோ எடுத்தோம். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த மீன் அடித்தது வந்துச்சு ஒரு குட்டி விட்டு நின்ன மீன், குஞ்சு விட்டு நின்ன மீன். நாங்கள் பார்க்கல, அது வந்து அடித்த பிறகு தான் பார்த்தோம். அந்த இடத்துல குஞ்சு நின்றுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அதை அடிக்கலை. தூரத்துலேருந்து தான் ஒரு மீன் விரட்டி வந்துச்சு. அதை தான் நாங்கள் ஏம் பண்ணோம். கிட்ட இருக்க மீனை வந்து நாங்கள் அடிக்கலை, அதை நாங்கள் விரட்டி விட்டுட்டோம் கல் தூக்கி எறிஞ்சி. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் நாங்கள் வந்து குஞ்சு விட்ருக்க மீனை அடிக்க மாட்டோம். ரொம்ப ரேரு. நமக்கு தெரியாமல் நம்ம லாங்லேருந்து காஸ்ட் பண்ணும்போது வந்து அடித்தா தான் உண்டு. குஞ்சு விட்ருக்க மீனை நம்ம என்னைக்குமே நம்ம அடிக்க மாட்டோம். இது பாருங்கள் எப்படி வந்து அட்டாக் பண்ணுதுன்னு பாருங்கள். மீன் கிட்ட வந்து தான் அடிச்சிருக்கு. நல்ல ஒரு ஹுக்கப். நம்ம மறக்காமல் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம அடிக்கடி ஃபிஷ்ஷிங் வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.